அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர், அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆள கடவது என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்பி எங்களை வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. இந்த கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, எங்களுடைய வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது அப்படின்னா, நாங்க ஃப்ரீயா உங்க கூட பேசுறோம். எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது அப்படின்னா, நாங்க திறந்த இருதயத்தோட எல்லாத்தையும் உண்மையான அன்போடு உங்களோட நாங்க பேசுறோம். எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. நாங்க உங்களை நேசிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, நெருக்கம் கிடையாது. ஆனா உங்களுக்கு எங்களால உங்கள் உள்ளம் எங்களை குறிச்சு நெருக்கம் அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று. நீங்களும் திறந்த இருதயத்தோடு எங்களிடத்துல அன்பு செலுத்துங்க. நாங்க எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நாங்க திறந்த இருதயத்தோடு நாங்க உங்க கூட அன்பா இருக்கிறோம்னு பவுல் சொல்றாரு. அது மாதிரி நீங்களும் திறந்த இருதயத்தோடு எங்களிடத்துல அன்பா இருங்க அப்படின்னு சொல்றாரு. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, பவுல் மூலம் உருவாக்கப்பட்ட சபை தான் கொரிந்து சபை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைய நேசிக்கிறது போல பவுல் கொரிந்து சபையை நேசித்தாரு. அதனால பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு அவிசுவாசியோட விசுவாசி ஐக்கியப்பட முடியாது. திருமண காரியத்திலேயோ அல்லது பிசினஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி காரியங்கள்ல அதிக நெருக்கமா நம்ம இருக்கக்கூடாது. அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இது. ஆண்டவரோட பிள்ளைகள் நீதி உள்ளவர்கள், ஆனா அவிசுவாசி அநீதியானவர்கள். அவங்களோட சம்பந்தப்பட முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? விசுவாசி ஒளியா இருக்கிறான், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவிசுவாசி பாவ இருள் நிறைந்த வாழ்க்கை உள்ளவங்க, இருள்ல இருக்கிறாங்க. நம்மளும் கூட பழைய வாழ்க்கை ஒருவேளை இருள் நிறைந்ததா இருந்தா கூட நம்மளை இருள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தினிடத்துல தேவன் கொண்டு வந்திருக்காரு. இப்ப நம்ம இருளோட ஐக்கியப்பட முடியாது. இத குறிச்சு உபாகமம் 22வது அதிகாரம் 10-11 வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பீர்களாக, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கலப்பு இருக்கக்கூடாது, விசுவாசியும் அவிசுவாசியும் ஐக்கியப்படக்கூடாது அப்படின்றத கற்றுக்கொள்றோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இசைவு, 2 பேரும் இணைந்து செயல்பட முடியாது. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? ஒரு அவிசுவாசியும் விசுவாசியும் ஐக்கியப்பட்டு செயல்பட முடியாது. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயம் விக்கிரகங்கள் நிறைந்த இடம், அது ரெண்டுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. நான் அவர்களுக்குள்ளே வாசம்
பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டது. 26:12 லேவியராகமம், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை குறிச்சு ஆண்டவர் பேசும்போது சொல்றார். அப்ப தேவன் நம்ம நடுவுல வாசம் பண்ணுகிறார். அவர் தேவன், நம்ம அவருடைய சொந்த ஜனங்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நம்ம ஒவ்வொருவரும் தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நம்ம தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் புறஜாதிகள்ல இருந்து நடுவுல இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம செயல்படக்கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எந்த வசனம்னா ஏசாயா 52வது அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அதன்படி நம்ம அசுத்தமானதை, தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட எதோடையும் நம்ம ஐக்கியப்படக்கூடாது. அதை நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பயும் இருக்கணும். நம்ம உலகத்தார போல வாழ்றதுக்கு அழைக்கப்படல, பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரையும் போல நம்ம வாழ முடியாது. நம்மளோட பேச்சு, நம்மளோட சிந்தனை, நம்மளோட பார்வை எல்லாத்துலேயும் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அப்படின்னா முந்தின வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்ம பிரிந்து போய் அசுத்தமானதுல இருந்து நம்மளை விலக்கி காத்து கொள்ளும்படி போது கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். எப்படி ஏற்றுக்கொள்றார்னா, அவர் நமக்கு தகப்பனா இருப்பார், நம்ம அவருடைய பிள்ளைகளா இருப்போம். அவருடைய குடும்பத்துல நம்ம ஒரு அங்கத்தினர் ஆகிறோம். இது எரேமியா 31வது அதிகாரம் 9வது வசனத்துல கடைசி பகுதியில, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்பிராயிம் என் சேஷபுத்திரனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்றபடி தேவன் நமக்கு தகப்பனை போலவும் நம்ம அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோன்னா, பவுல் நாங்க எப்படி அன்போடு திறந்த மனதோடு எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுறோமோ, அது போல நீங்களும் எங்களிடத்துல திறந்த மனதோடு உண்மையான அன்போடு நடந்து கொள்ளணும், பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்ற மாதிரி பவுல் சொல்றாரு கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து. அடுத்ததாக, ஒரு விசுவாசி அவிசுவாசியோட ஐக்கியப்பட முடியாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, கிறிஸ்துவுக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்க சம்பந்தம் கிடையாது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்மெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், எல்லாரையும் போல வாழ முடியாது. தேவன் நம்ம நடுவுல உலாவி நமக்கு தேவனாயிருப்பார், நம்ம அவருடைய ஜனங்களா இருக்கோம். நமக்குள்ள ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அதனால நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், அசுத்தமானது எதுவும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. அப்படி நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை அவருடைய குடும்பத்துல ஒருவராக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானித்தோம்.
இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. அவிசுவாசிகளுடன் ஐக்கியப்படாதிருக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறேன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த ஐக்கியத்துல நாளுக்கு நாள் பலப்பட ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணுகிற எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை கனம் பண்ணுகிறவர்களாய், உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்தலும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.